கொடுத்த அருமையான இந்த கிருபை நாளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோமா? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துவோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துவோமா? நன்றி. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, பரலோக தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உமக்கு மகிமை உண்டாகணும் ஆண்டவரே. இந்த கலை நிகழ்ச்சியின் மூலமாய், இந்த குழந்தைகள் வாலிப பிள்ளைகள் மூலமாய், சகோதர சகோதரிகள் மூலமாய் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு இந்த பூமியிலே மகிமை உண்டாகணும் ஆண்டவரே. கிறிஸ்துவில் மகிமை உண்டாகணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் எதை செய்தாலும் மணவாள வரப்போறாரு.
உற்சாகப்படுத்தலாமா? கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீர். வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீர். அட கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தீர். ஓ கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தீர். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். பலவன அங்கி சொல்லித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. பலவர்ண அங்கி சொல்லித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. தந்தீங்க ராஜவஸ்திரம், ஒருத்தர் நெருங்க முடியல. தந்தீங்க ராஜவஸ்திரம், ஒருத்தர் நெருங்க முடியல. அடிமை என்ன அதிபதியா மாத்தி புட்டீங்க, அடிமை என்ன அதிபதியா மாத்திட்டீங்க டாடி. ஓ உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். ஓ உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். இந்த உலகம் எங்களை வேண்டான்னு சொல்லிச்சு டாடி. எங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களப்பா. ஆனா நீங்க மாத்திரம் மறுபடியும் தேடி வந்து எங்களை அழைச்சு அபிஷேகம் பண்ணி வேண்டான்னு சொன்னவங்களே நடத்த வைக்கிறீங்களே. நீர் எவ்வளவு பெரியவ. நல்ல கையை தட்டி அப்படி கொஞ்சம் டான்ஸ் ஆடி. கம் ஆன். மோசேய போல கொலைகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பி போட்டாங்க. மோசேய போல கொலைகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பி போட்டாங்க. வந்தீங்க முச்செடியில் என்ன மீண்டும் உயர்த்தி வைக்கவே. வந்தீங்க முச்செடியில் என்ன மீண்டும் உயர்த்தி வைக்கவே. வேண்டான்னு சொன்னவங்களை நடத்த வச்சீங்க, வேண்டான்னு சொன்னவங்களை நடத்த வச்சீங்க. ஓ உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். ஓ உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். Kings, you're the Lord of Lords, you're the Prince of Peace. You're Emmanuel, supernatural, Savior of the world. I will sing your praise. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். You're the King of Kings, you're the Lord of Lords, you're the Prince of Peace. You're Emmanuel, supernatural, Savior of the world. I will sing your praise. மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறிப் போகும். மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறிப் போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர்
உலகம் மாறிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே உன் வார்த்தையிலே சுகம் வார்த்தையிலே மதுரம் உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் உன் வார்த்தையிலே சுகம் உன் வார்த்தையிலே மதுரம் உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே வேலைக்காரன் சுத்தமானானே ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே வேலைக்காரன் சுத்தமானானே சுத்தமாக என்று சொன்னாரே குஷ்டரோகி சுத்தமானானே சுத்தமாக என்று சொன்னாரே குஷ்டரோகி சுத்தமானானே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே You're the King of Kings. You're the Lord of Lords. You're the Prince of Peace. You're Emmanuel, supernatural, Savior of the world. I will sing your praise. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் உன் மீது நோக்கமாயுள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் தோளின் மேல்
நான் வெட்கப்படல, உந்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். அவன் கிருபை, அவன் கிருபை, அது நல்ல கிருபை. Come on. Yeah. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. குறை சொல்ல மாட்டேன், அட குத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. நான் மட்டும் ரைட்டு, மத்தவங்க தப்பு, நியாயந்திற்கு ஊழியத்தை செய்ய மாட்டேன் ப்ரோ. குறை சொல்ல மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. நான் மட்டும் ரைட்டு, மத்தவங்க தப்பு, நியாயந்திற்கு ஊழியத்தை செய்ய மாட்டேன் ப்ரோ. கீழே விழுந்தா தூக்குவம் ப்ரோ, இயேசுவின் ஊழியத்தை செய்வேன் ப்ரோ. கீழே விழுந்தா தூக்குவம் ப்ரோ, இயேசுவின் ஊழியத்தை செய்வேன் ப்ரோ. நாங்க வேற மாதிரி, வேற மாதிரி, வேற மாதிரி, நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க இயேசு மாதிரி ப்ரோ. ஏசப்பா நியாய தீர்ப்புக்கு எல்லாரும் வர சொல்லிடலாமா? எதுக்கு வரிசை நிற்கிறீங்க தெரியாம நின்றுருக்கீங்க. உபவாசம் பண்ணியிருக்கீங்க முன்னாடி. உபவாசம் உபவாசம் பண்ணியிருக்கீங்க. உபவாசம் என்ன தெரியுமா? உங்க பேர் உபவாசம் பண்ணியா? இல்லையா? எங்க வரிசை நிற்கிறீங்க? கேட்கலையா? சாரி, முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தள்ளி இல்லைங்கம்மா எல்லாம். ஓகே ஓகே, உபவாசம்னா என்னன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி உபவாசம் பண்ணி பார்த்துருக்கியா? உன் பேர் என்ன? உபவாசம் பண்ணியா? இல்லை இல்லை, போய் பிளான் இல்லை. 2 ஸ்டெப் இறங்கி எனக்கு பரவாயில்ல. உங்கள் பேர் என்ன? உபவாசம் பண்ணி பாருங்க. உபவாசம் மணியா? பரவாயில்ல, இன்சைட் தானே. இருங்கய்யா, உங்க பேர் இருக்கான்னு பார்க்குறோம். ஏசப்பா ஏதோ உபவாசம் மணி உப்பு மணின்றான், பேர் இருக்குதா? ஏங்க நல்லா பாருங்க. உங்க பேர் இல்லைங்க.
இல்லைங்க ஏங்க மொதல் பேஜ் பாருங்க சென்டரில் பார்த்துட்டீங்க மொதல் பேஜில் பார்த்தாலும் உங்கள் பேர் இல்லைங்க. மொதல் பேஜில் இருக்குங்க நல்லா பாருங்க. இல்லைங்க. கண்ணாடிக்குது போட்டு பார்க்குறீங்க. இல்லைங்க உங்கள் பேர் இல்லைங்க. பூத கண்ணாடியா ஏங்க இருக்குங்க என் பேர் இல்லையா? உங்கள் பேர் இல்லைங்க. உபவாசம் பண்ணினா என்ன யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நானே சொல்லவா? ஏங்க அப்பெல்லாம் திட்டி உபவாசம் இது முன்னாடி பண்ணியிருக்கீங்களா? நான் எவ்வளோ உபவாசம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? யாரா என்ன நீங்கள் எவ்வளோ உபவாசம் பண்ணாலும் உங்கள் உபவாசம் இங்கே ஏற்படலைங்க. அதனால் உங்களுக்கு இங்கே இடம் இல்லைங்க. எதுக்காக பண்ணீங்க? ஏங்க எத்தனையோ பேர் எனக்கு முன்னாடி வளர்ந்து வரும்போது அவங்களாம் வளரக்கூடாதுன்னு முறியடிச்சிருக்கேன். அதுக்காக உபவாசம் பண்ணியிருக்கேன். எனக்கு எதிரான சபை பெருசாக வளர்ந்துச்சு. அப்படியே உடையஞ்சு உபவாசம் பண்ணேன். இன்னும் பல சொல்லிகிட்டே போகலாம். 1 2 ஞாபகம் வச்சிருக்கலாம். நிறையா இருக்குது. டைலாக் ஞாபகம் இல்லை. சரி சொல்லுங்கள். இதனால் பாருங்க இருக்கும். இந்த உபவாசத்தில் செல்லாதுங்க. நீங்கள் உங்களை தாழ்மைப்படுத்தாம மற்றவங்க அழிக்கணும்னு சொல்லி உபவாசம் இருந்தீங்க. அதனால் இந்த உபவாசம் வேஸ்ட்டுங்க. பரலோகத்தில் இந்த உபவாசத்துக்கு இடம் இல்லை. பாய்ஸ் அவங்கள கூட்டு போகலாம். வாய்ஸா ஏங்க இவங்க பார்க்க சொல்லி கரண்ட் போட்டிருக்காங்க. போங்க, உங்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. ஏங்க நல்லா பாருங்க. அடுத்து வாங்க. உங்கள் பேர்? நான் வந்து வல்லவன், அதாவது ரொம்ப நல்லவன். என் பேர் வந்து நல்ல சாம்சன். நான் வந்து உபவாசம் நிறைய இருந்திருக்கேன். உபவாசங்கிற மாதிரி நான் வந்து ஊர் பொதுமக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கேன். அதே மாதிரி ஆண்டவருக்கு தசமபாகம் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்கேன். அது என்ன இருக்குன்னு பாருங்க. என் பேர் ஏசப்பா. இவ்வளோ காரியம் சொல்கிறார். இவர் பேர் இருக்குங்களா? இல்லைங்க உங்கள் பேர் இல்லைங்க. நல்லா பாருங்க. கஷ்டப்பட்டு உபவாசம் வாயில வருது. அதை நாங்கள் பார்க்கணும். நீங்கள் இல்லைங்க உங்கள் பேர் இல்லைங்க. என் மேலே பொறாமை உங்களுக்கு. கடலில் கூட ஆமடி இதுதுங்க. ஆனால் உங்கள் மேலே எனக்கு ரொம்ப பொறாமைங்க. பாய்ஸ் ரொம்ப பேசுகிறா, தூக்கிட்டு போங்க. ஏசப்பா அடுத்து வர சொல்லலாமா? ஐயா என் பேர் இருக்கா? உங்கள் பேர் என்னங்கம்மா? டாஃப்னி. டாஃப்னி. இவங்க பேர் இருக்குதுங்க. வாங்க, உண்மையும் முத்தம் உள்ளவங்களே. போகலாம். எனக்கு அப்பவே தெரியும் இந்த பையெல்லாம் உள்ள போக மாட்டான்னு. இப்போ நம்ம பேர் இருக்கும் பாருங்க. உங்கள் பேர் என்னங்க? பிரதர் என்னது பிரதர்? ஏசப்பா இது என்ன லாங்குவேஜ்? உங்களுக்கே தெரியாத மொழியா இருக்கும் போலயே. பேர் இருக்குங்களா? உங்க பேர் என்னங்க? என் பேர் தெரியலையா? உங்க பேர் தெரியாதுங்க. இப்ப தானங்க சொல்லி முடிச்சேன். ஓ நடிகரே வரலையே. சபையில நடிக்கிறவங்களா? அபிஷேக் அபிநயா இருக்கான்னு பாருங்க. அபிஷேக் அபிநயாவா? இல்லைங்களே உங்க பேர் இல்லைங்க. என் பேர் இல்ல? இல்லைங்க. நல்லா பாருங்க. இல்ல இல்லைங்க உங்க பேர் இல்லைங்க. இந்த பக்கத்து வீட்டு ஜெயந்தி பேர் இருக்கா? ஜெயந்தியும் இல்ல வசந்தியும் இல்ல. வேற பேர் இருக்கான்னு சொல்லுங்க. உங்க பேர் இல்ல. பாய்ஸ் தூக்கிட்டு போங்க இந்த ஆக்டிங். எழுத்து விட்டு திவ்யாவாது இருக்கா? யார் பேர் இல்லைங்க. நான் போலனாலும் பரவாயில்ல, அவளுக்கு போயிட கூடாது. கம் ஆன் பாய்ஸ். என்ன ஏசப்பா எல்லாரும் வரவங்களே இப்படியே இருக்கிறாங்களே ஏசப்பா. அடுத்த ஆள் வாங்க. ஒரு வேடியா இதுதான் நரகம்னு நினைக்கிறேன். உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜீவா. நான் சர்ச்சுக்காக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். என் பேர் ஜீவா. சர்ச்சுக்காக நான் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். தசமபா எல்லாத்துலையும் நான் உண்மையாக இருந்திருக்கிறேன். அதனால் என் பேர் இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? ஏசப்பா இவரோட பேரில் நிறைய இருக்குது ஏசப்பா. நல்ல காரியம் நிறைய செஞ்சுருக்கிறாரு போலயே. சபைக்காக நிறையா காரியம் செஞ்சுருக்கிறாரு. நேரத்தை ஒதுக்கி இருக்கிறாரு. ஜபம் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு இந்த பரலோகத்தில் இடம் இருக்குது. இருக்குதுங்க. நீ தாராளமாக உண்மையை முத்தம் உள்ள ஊழியக்காரன்னு உள்ளே போகலாம். தேங்க்யூ. மைக் அங்க. ஐயா என் பேர் இருக்கா? உங்கள் பேர் என்னம்மா? சரண்யா. சரண்யாவா? அப்படி ஒரு பேரே இல்லையேம்மா. நல்லா பாருங்க இருக்கும். இல்லையம்மா 4 புக்கு பார்த்தாச்சுமா. இல்லைம்மா உன் பேர் இல்லைம்மா. இல்ல என் பேர் அதுல நல்லாவே இருக்கும். இல்லை கொஞ்சம் ஓரமாக இருங்க, நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த ஆள் வரட்டும். ஐயா என் பேர் இருக்குதாங்களையா? உன் பேர் என்னம்மா? நிக்கிதா. விக்கிதாவா? இல்லையம்மா உன் பேர் இல்லையம்மா. ஐயா என் பேர் வர்றதுக்கு நான் என்னங்க ஏன் செய்யணும்? உன் பேர் வர்றதுக்கு ஏசப்பா தெரியுமாம்மா உனக்கு? ஏசப்பாவா? எங்கள் பக்கத்து வீட்டு ஆளுங்க. நான் பக்கத்து வீட்டு ஆளையே போனது இல்லையே. என்னம்மா உனக்கு தெரியாதா? இவங்க உங்கள் பக்கத்து வீடு தானம்மா? சரண்யா என்னடி இங்கே இருக்கிற? பாருங்க சரண்யா கேட்டிங்களே,
ஏன்னு ஏசு யாருன்னு தெரியுமாடி? ஏன்டி சொல்லலை? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏசப்பா பற்றி நீங்கள் சொல்லலை, அதனால் உங்களுக்கு இடம் இல்லை. உங்களுக்கு இந்த இடம் இல்லை. இதனால பாய்ஸ் உங்களை நிக்க வச்சது. அவங்கள கூட்டு போகலாம். என்னைய மாதிரி யாருமே இருந்துடாதீங்க, எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே. அது உன் கண்கள் பார்த்து போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. இதுவரைக்கும் இங்கு தேசங்கள் கேளா, அற்புதங்கள் செஞ்சிடுமே எங்க சந்ததி. தடையெல்லாம் தாண்டி படியெல்லாம் ஓடி ஏறே ஏறே மேலே ஏறே. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுதே. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுது. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள், கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன் கதவை தட்ட போகுதே. உன் களஞ்சியங்கள் நிரம்ப போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. 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 பட்டர்ஃப்ளைய பாரு, மாறி வந்தத பாரு, கலர் கலரா நிறங்கள், விதவிதமா டிசைன்கள். பட்டர்ஃப்ளைய பாரு, மாறி வந்தத பாரு, கலர் கலரா நிறங்கள், விதவிதமா டிசைன்கள். ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிக்கா.
சுற்றி பறந்து செல்லுது பாரு. ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங். ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங். மாற்ற வேணும் வேணும் உனக்குள்ள வேணும். இயேசு ஒருவர் போதும் உன் வாழ்க்கை மாறி போகும். மாற்ற வேணும் வேணும் உனக்குள்ள வேணும். இயேசு ஒருவர் போதும் உன் வாழ்க்கை மாறி போகும். ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங். ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங். பட்டர்ஃப்ளைய பாரு மாறி வந்தத பாரு. கலர் கலரா நிறங்கள் விதவிதமா டிசைன்கள். பட்டர்ஃப்ளைய பாரு மாறி வந்தத பாரு. கலர் கலரா நிறங்கள் விதவிதமா டிசைன்கள். ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங். ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங். ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங். ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங்கு ஜிக்கா 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 ஜிங். காலங்கள் மாறும் நேரங்கள் மாறும் தலைமுறை மாறும் தங்கமும் மாறும். காலங்கள் மாறும் நேரங்கள் மாறும் தலைமுறை மாறும் தங்கமும் மாறும். ஒருவர் மட்டும் மாறாதவர் இயேசு மட்டும் மாறாதவர். மனம் மாற அவர் மனுஷன் இல்ல. குறை சொல்ல இதுல எதுவுமே இல்ல இல்ல. இயேசுவையே சொல்லு சொல்லு கையை தட்டி பாடு பாடு என்னோட ஆடு ஆடு சேர்ந்தே ஆடு. இயேசுவையே சொல்லு சொல்லு கையை தட்டி பாடு பாடு என்னோட ஆடு ஆடு சேர்ந்து ஆடு ஆடு. சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்தியம் ஜீவன் அவரே நித்யம் நித்யம் அவரே. சத்தியம் ஜீவன் அவரே நித்யம் நித்யம் அவரே. சத்திய தேவனே நித்திய ராஜனே என்னோடு வருபவர் அவரே 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 அவரே. என்றும் என்றும் அவரே 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 அவரே. என்றும் என்றும் அவரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே. ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே. ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். தந்தாரே 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 சந்தோஷம் வள்ளியே
ஒரு வார்த்தையாலே கடலையும் அதட்டினாரே, ஒரே ஒரு வார்த்தையாலே மரணத்தை வென்றாரே. ஒரே ஒரு வார்த்தையாலே கடலையும் அதட்டினாரே, ஒரே ஒரு வார்த்தையாலே மரணத்தை வென்றாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, இன்றைக்கே உந்தன் வாழ்க்கை மாறுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, இன்றைக்கே உந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே மாறுமே மாறுமே, உந்தன் வாழ்வே மாறுமே. மாறுமே மாறுமே மாறுமே, உந்தன் வாழ்வே மாறுமே. சத்திய தேவனே நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் நித்தியம் அவரே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் நித்தியம் அவரே. சத்திய தேவனே நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசுராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசுராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசுராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசுராஜா, சாரோன் ரோஜா. காற்றுமாக இருந்து வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. காற்றுமாக இருந்து வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே நல்லவரே நல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசுராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசுராஜா, சாரோன்
மிகவும் ஞானவான் யார் தெரியுமா? அவர்தான் சாலமோன் ராஜா. இவர் இயற்பெயர் எதித்தியா. இவர் இஸ்ரவேலின் 3ஆம் ராஜா. தேவனிடத்தில் இவர் ஞானத்தை கேட்டார். தேவன் இவருக்கு ஞானம், ஐஸ்வர்யம், புகழ் அனைத்தையும் கொடுத்தார். 7 வருடங்களில் இவர் அழகிய தேவாலயத்தை கட்டினார். அதற்கு சமாதான பலியாக 22,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டார். தேவன் இவர் கட்டின ஆலயத்தில் ஷக்கினா மகிமையை இறக்கினார். ஷக்கினா என்றால் என்ன தெரியுமா? அதுதான் உச்சக்கட்ட மகிமை. இவர் வேதாகமத்தில் 3 புஸ்தகங்கள் எழுதியுள்ளார். நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பாட்டு. இதில் இவர் பல தீர்க்கதரிசனங்கள், கவிதைகள், அறிவுரைகள், எச்சரிப்புகள் தந்துள்ளார். இவர் கூறிய அறிவுரைகள், எச்சரிப்புகள் நாம் கடைபிடித்தால் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. இவர் பரலோகம் வருவாரா? இல்லை என்பதுதான் உண்மை. இவர் ஞானப்படைத்தவனாக இருந்தும் தாவீதின் மகனாக இருந்தும் அழகிய தேவாலயத்தை கட்டினாலும் இவர் தன் மனைவிகளின் தேவர்களை சேவிக்க தொடங்கினார். அதாவது பிசாசை சேவிக்க தொடங்கினார். இதன் மூலம் சாலமோன் பிளாக் புக் என்று எழுதியுள்ளார். இதில் பிசாசை பற்றி வர்ணித்துள்ளார். எவ்வளவு பின்மாற்றம் பாருங்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். யூடியூப்ல எல்லா கண்டென்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன கண்டென்ட் பண்றது? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ப்ரோ. இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம்ல. ஆமாம். அதில் இப்போ நிறைய செட் ஆஃப் பீப்புள்ஸ் கிறிஸ்டியன்ஸாக இருந்தாங்கல்ல. அதில் பாதி பேர் பரதேசி போய் பரலோகம் போனாங்க, இன்னும் பாதி பேர் ஹெல்லுக்கு போனாங்க. பரதேசி போய் பரலோகம் போன பீப்புள்ஸ் வந்து தேவ சித்தத்தை செஞ்சுருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்களாக இருந்திருப்பாங்க. அதுவே ஹெல்லுக்கு போனவங்க அந்த 2துலேயும் எதுவுமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களும் கிறிஸ்டியன் பீப்புள்ஸ் தான். அவங்களும் சர்ச்சுக்கு போனாங்க, உபவாசம் இருந்தாங்க, ப்ரேயர் பண்ணாங்க, பைபிள் வாசித்தாங்க. ஆனால் ஏன் அவங்க ஹெல்க்கு போனாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதை பற்றி எனக்கு தெரில ப்ரோ. ஏன்னா நம்ம தான் ஒரு யூடியூப் பிளாகர் ஆச்சு. நம்ம ஏன் கிறிஸ்டியன் பீப்புள்கிட்டயே கேட்கக்கூடாது? ஓ, கேட்டுடலாமே. ஐயோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் யாருன்னு தெரியுமா? இந்த உலகத்தோட ராஜ்யம், இந்த ராஜ்யமே நான் தான். ஆமா, யார் நீங்க 2 பேரு? யாரு ப்ரோ நீங்க? மாஸ்க் போட்டு வந்திருக்கீங்க. ஏதாச்சும் ஹாலோவின் பார்ட்டியா என்ன? ஏய், என்ன பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? காமெடியா இருக்கு. இந்த உலகத்தோட ராஜ்யோட அதிபதியே நான் தான். என்னமோ யாரோ கீழே போனாங்க பற்றி பேசிட்டு இருக்கீங்களாமே. யார் நீங்க? நாங்கள் தான் யூடியூப்ல vloggers பண்ணுறவங்க. யூடியூப் vloggers? அம்மா, என்ன பண்ணுறீங்க என் ராஜ்யத்தில்? உங்களை இன்டர்வியூ எடுக்கலான்னு வந்திருக்கோம். என்ன நீங்க? ஆமாம். இவங்க முன்னாடி? எஸ். என்ன? ஆமாம். கேளுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் எப்படி இந்த ஹெல்க்கு போனவங்க எல்லாம் சர்ச்சுக்கு போயிருக்காங்க, உபவாசம் எடுத்திருக்காங்க, ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அவங்கள எப்படி நீங்கள் ஹெல்க்கு கூட்டிகிட்டு போனீங்க? அவங்க சர்ச்சுக்கு போனாங்க, நீங்கள் பார்த்தீங்களா?
பார்த்தோம். உபவாசம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா? பார்த்தோம். என்ன உபவாசம் பண்ணாங்க? ஒருத்தன் என்னடானா அவனை கீழே இறக்கணும் உபவாசம் பண்ணுறான், இன்னொருத்தனை சர்ச்சுக்கு போயிட்டு தூங்கிட்டு இருக்கான் பைபிள் படிக்காமல். கேட்டால் எல்லா வேலையும் செய்கிறேங்கிறான். நானே ஆண்டவர் பைபிள் பற்றி திரும்பி படிச்சுட்டே இருக்கேன் டெய்லி, தெரியுமா? எப்போ எவனை விழுங்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இங்கே இருக்கவன் காலையில் எழுந்துச்சு படிக்கிறானா? படிக்கல, சுச்சு போயிட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு போகிறான். இவனுங்களாம் நான் என்ன பண்ண சொல்கிறேன்? என்னெல்லாம் ஆண்டவர் படிக்கும்போது எப்படி படித்தா தெரியுமா? நான் கீழே வந்தேன், கீழே விழும்போது நான் மட்டுமா வந்தேன், என் கூட சேர்ந்த எல்லாரையும் கீழே விழுக்காட்டினேன். நீங்கள் மட்டும் மேலே போயிடலான்னு இருக்கீங்களா? விட மாட்டேன், புரியுதா? அவங்கெல்லாம் என்னதான் சர்ச்சுக்கு போனாலுமே கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக பண்ணல, ஏன் நான் வந்து ஆண்டவரை சேவித்தேன், என்னை கீழே மிதிக்கல அவரு. அதனால தான். அடுத்த கேள்வி என்ன? அந்த காலத்திலேயே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? டேய் வாடா. அந்த காலத்தில் ஆண்டவர் யார் ஃபஸ்ட்டு படைச்சாரு? ஏதேன் தோட்டத்தில் ஃபஸ்ட்டு யாரை படைச்சாரு? ஆதாமை படைச்சாரு. நானும் யோசித்தேன், ஏன் ஆதாமை மட்டும் படைச்சாருன்ட்டு. நானும் சரி ஓகே சரி அவனை எப்படியாச்சும் உழுக்காட்டலாம் நானும் ட்ரை பண்ணுறேன். அவன் ஒன்றுமே வசிக்கல. அங்கே போய் சாப்பிட்றான், இங்கே போய் சிங்கத்து கூட ஆடுறான், என்னமோ பண்ணுறான். டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் படைச்சாரு. யார? ஏவாளை படைச்சாரு. ஏவாளை படைச்சு என்ன கொடுத்தாரு? ஆதாமை கொடுத்தாரு. ஆதாமை கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா, நீங்கள்லாம் போய் என்ன வேணால் சாப்பிட்டுக்கோங்க. என்னது? என்ன வேணால் சாப்பிட்டுக்கோங்க, ஆனால் அந்த நன்மை தீமையை சாப்பிடாதீங்கன்னு மட்டும் சொன்னார். அது போதாதான் எனக்கு? என்ன பண்ணேன்? ஆசையை தூண்டினேன். ஒரு ஆசையா ரெண்டு ஆசையா? என்னைய மாதிரியே மாறலான்ட்டு, ஆண்டவர் மாதிரியே மாறலான்ட்டு ஆசையை தூண்டினால என்ன பண்ணான்? ஏவாள் போய் ஆதாமு இந்த நன்மை தீமை கனியை சாப்பிட்டா யார மாதிரி ஆகலாம், ஆண்டவர் மாதிரி ஆகலான்னு போயிட்டான். எனக்கே காய்ச்சி சான்ஸு, நான் ஏன் விடணும்? என்னை மட்டும் ஆண்டவர் கீழே காட்டினாரு, 9 வரங்கள் கொடுத்தாரு, எல்லாத்தையும் ஆடுற திறமை எனக்கு கொடுத்தாரு. என்ன ஆசைப்பட்டேன்? அவர் பக்கத்தில் போய் உட்காந்து ஆசைப்பட்டேன். தப்பா இல்லையே, என்னை பொறுத்துக்கு தப்பு இல்லை. ஆனால் அவரை என்ன பண்ணாங்க? ஆசையை தூண்டினாலும் நன்மைக்கு நிதை சாப்பிட்டாரு. அதனால் அவருங்க வந்து போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த மக்களையும் ஆசையை தூண்டினேன். சரி, அந்த காலத்தில் ஆதாமேவால மடக்குனீங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவங்கள எப்படி மடக்குவீங்க? சிம்பிள், ஒன்றும் இல்லை, எல்லாம் சிம்பிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏப்பா இந்த உலகத்தை பச்சதே நான் தாங்கிறேன். ஏன் ஐன்ஸ்டீனுக்கு மூளை கொடுத்தது ஆண்டவராக இருக்கலாம், மூளையில் வன்மத்தை கொடுத்தது நான் தான். ஆண்டவர் ஆதாமேவால படைச்சாங்க. ஒரு இனம் தான் படித்தார், ஆணும் பெண்ணுமா தான் படித்தார். நான் வெவ்வேறு பாலினமாக படித்தேன். அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நான் பண்ணேன். உங்களுக்கு சிம்பிள்னா எனக்கு சிம்பிள். என்ன அது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க எல்லாத்தையும் சர்ச்சுக்கு போனவங்க தான், ஏன் பைபிள் படித்தவங்க தான், உபவாசம் பண்ணவங்க தான். ஆனால் மனசில் கள்ளம் காப்படாமல் தான் பண்ணாங்களா? அவன் வளர்றான்னு சொல்லிட்டு நான் வளராமல் இருக்கணும், இவன் வளராமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஐயோ நான் போகணும்னு சொல்லிட்டு பணத்தாசையை தூண்டினேன். பணம் பின்னாடி பணம்னு அழிஞ்சாங்க. பணம் அழிஞ்சாங்களே தவிர சமாதானம் அலையலை. சமாதானம் சந்தோஷம் யாருக்கும் கிடைக்கல. அதனால என்ன பண்ணேன்? பணத்தை பின்னாடி ஓட வச்சேன். ஏன் திங்கக்கிழமை ஓட வச்சேன், திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஓட வச்சேன். 7 நாள் ஓட வச்சேன், 24 நாள் ஓட வச்சேன். இப்போ ஓட வச்சாங்களே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனாங்களா? 24 மணி நேரத்தில் சல்லி பைசா 1 மணி நேரம் கொடுத்துட்டு மீதி 20 மணி நேரம் மாதிரி தான் ஃபேமிலியோடு ஜாலியாக சுற்றிட்டே போனாங்க. நானும் சரி ஜாலியாக வாங்க என் கூட போகலாம் சிக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டேன். ஏன் சிச்சி பிள்ளைக்கு 2 பேர் கூட்டிகிட்டு போனானுங்களே. அந்த மாதிரி தான் பணத்தை பின்னாடி அலைய வைப்பேன், சமாதானம் தரமாட்டேன், சந்தோஷத்தை கெடுப்பேன், ஃபேமிலியில் குழப்பத்தை கொண்டு வருவேன். இதுதான் என் டாட்டிக்ஸ். சரி, பெரியவங்கள பணத்தை வச்சு மடக்குனீங்க, யங்ஸ்டர்ஸ் எப்படி மடக்குவீங்க? நல்ல கேள்வி. அந்த காலத்தில் என்னென்னா யங்ஸ்டர்ஸ்னாலும் சரி வீட்டில் அவங்க அப்பா அம்மா 8 மிதிச்சு போகலாம் சண்டே சர்ச்சுக்குன்னு அப்படியே 8 மிதிச்சு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இந்த காலத்தில் அப்படி இல்லை, ஜாலியாக
நானும் இந்த காலத்தில் ட்ரெண்டுக்கு மாறணும்ல, அதனால் என்ன பண்ணேன்னா நானும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூலஸ் எல்லாம் போட்டு மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு அன்றைக்கி ஆதாம ஏவாள் வச்சு மயக்கினேன். இன்றைக்கி ஆணும் பெண்ணு 2 பேரும் வச்சு மயக்கிறேன் நான். ஒருத்தன் பெண்ணு முன்னாடியே போவான், ஒருத்தன் ஆணு பின்னாடியே போவான், அடுத்து சோகத்துலேயே உட்காருவான். அவனுக்கு கொடுக்குற டானிக்கு தான் இந்த டானிக்கு, அவனுக்கு கொடுக்குற மருந்து தான் எங்கே இது, ஐயோ காணமே, இது வச்சு இப்படி பண்ணுவேன். ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லை, குப்பை. அதுவும் கெட்டு போனதில் தான் பண்ணுறேன், இதுவும் கெட்டு போனதில் தான் பண்ணுறேன். ஆனால் இதை பின்னாடி அலைய வைக்கிறேன் நான். இவங்களால வளைச்சி போட மாட்டேன்னா என்ன, இவங்களாம் என்ன பண்ணுவாங்க நீ நினைக்கிற? இதுக்குள்ளார உழுக்காட்டின்னா முடிஞ்சு போச்சு. அதுதான் என் டாக்டிக்ஸு. வாலிபரில் உழுக்காட்டினா அவங்க அம்மா அப்பா ஐயோ என் பாவம் என் பையன் இப்படி பண்ணுறானு, தண்ணி அடிக்கிறானு, சம்பளிக்கிறானு, சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறானு அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அந்த வருத்தத்துலேயே அவங்க சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும், நிம்மதி போயிடும். இவன் என்னன்னா அப்பா காசு ஃபுல்லாக கரைச்சி குடிப்பான், அவன் என்னன்னா சோகத்துலேயே உட்காந்துப்பான். இந்த சோகம் எனக்கு போதுமே, அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு. எனக்கு எல்லாரும் என்ன வருகைக்காக காத்துட்ருக்கீங்க, நீங்களாம் போவீங்க நீங்கள் நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு, சரிங்களா? அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு சொன்னோன்னே நானே வந்ததுக்கு காரணம் என்னென்னா என் டாக்டிக்ஸ் எல்லாம் வேறு லெவல்மா. சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனால் பப்பே பாட்டு ஹாப்பி ஸ்ட்ரீட்டு கோயம்புத்தூரில் ஜாலியாக நான் சுற்றுவேன். இது ஆசையை நான் தூண்ட வைப்பேன், இன்ஸ்டா ரீல்ஸில் பார்க்க சொல்லுவேன். வாவ் இவன் சண்டே இவன் அழகாக ஜாலியாக சுற்றுறானே, ஏன் நம்ம போகக்கூடாது? வீட்டில் போனால் அவங்க அம்மாட்ட கேட்டிங்கன்னா அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, ஐயோ நீ 2-3 டைம் கேட்டால் சத்தம் போடுவாங்க. 4 டைம் நீ என்ன பண்ணுவ, போய் உட்காந்து நான் சாப்பிட மாட்டேன், நீ சண்டே நீ விடு அப்படின்ப. அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி போய் தொலை ஒரு சண்டே தானே அப்படின்ட்டு அதுவே ப்ராக்டிஸாக மாறும். அதுவே நான் ப்ராக்டிஸாக பண்ண வைப்பேன். அதான் நான். ஏன்னா நானே ஆண்டவரோட பைபிளை 24 மணி நேரம் படிக்கிறேன். எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு அப்புறம் ஏன் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க? எங்கெல்லாம் லூப் ஹோல் கண்டுபிடிக்கலான்னு கண்டுபிடிப்பேன் நான். ஏன்னா நீங்கள் படிக்கிறது இல்லை, நான் படிக்கிறேன். ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? விளாகர்ஸ், நீங்கள் விளாகர்ஸ் தானே? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? எங்கே இருக்கீங்க நீங்கள்? சர்ச்சில் இருக்கீங்க. விளாகர்ஸ் வந்துட்டு மக்களை தானே போய் தேடுறீங்க. இதுதான் என்னோட டாக்டிக்ஸ், புரியுதா? இன்னியும் ஒரு வருகை வருதுங்கிறாங்க, ஆனால் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு நாள் நான் கீழே விழுந்தேன். எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்கப்பா என் கூட வரக்கு, சரியா? நீங்கள் எதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு தெரில. என் சிசிப்பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க உங்களை இழுத்துட்டு போகிறக்கு. நானும் கூட இருக்கேன். நான் வருவேன். வரும்போது நீங்கள் பயப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க. ரெடியா? புரிஞ்சா? உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? மேடம் டேஃப் மேம், ஹாய் டேஃப், ஹவ் ஆர் யூ? நீங்கள் அபி, ஏன் பயப்படுறீங்களா? கூலஸ், நானும் இந்த ஜென்சிக்கு மாறிட்டேன்ப்பா. நானும் அதே மாதிரி ஆண்டவன் என்னை எப்படி அழகாக படைச்சான்னு தெரியுமா? இதே மாதிரியா நான் இருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவெல்லாம் என்னை படைக்கும் போது அவ்வளோ அழகாக படைச்சான். ஆனால் என்ன கீழே விழுந்துட்டேன். என்னையெல்லாம் அப்படி போர்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அழகில் தான் நான் மயக்குவேன். ஓகே ஃபைன், சரிங்களா கைஸ்? யாராச்சும் வரலன்னா கூட்டிகிட்டு வந்துருங்கப்பா. டன், ஓகேவா? என்ன சத்தம் வருது? என் ஜனமே, இந்த ஆளுக்கான வேலையே இல்லை. சும்மா அன்னிக்கணும்னா ஆதாம் வச்சு பண்ணேன், அதுக்கப்புறம் குமாரன் அனுப்பிச்சு சரி பாவம் மன்னிப்புலாம் எடுத்தாரு, சாபத்தை உருவாக்கிட்டாரு. நீ ஒருத்தன் வருவான் பின்னாடி, ஒருத்தனை கூட்டிட்டு வர்ற அந்த கிறிஸ்தன்ட்டு, அவன்லாம் உங்களை பார்த்துப்பான். என் ஜனமே, உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எனவே எச்சரிக்கையாயிருங்கள். என் நாமத்தினாலே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். என் வருகை பரியந்தம் உண்மையாயிருங்கள். என் கற்பனைகளுக்கும் என் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழுங்கள். உடன்படிக்கையை கைக்கொண்டு உத்தமமாய் வாழுங்கள். என் வருகைக்கு ஆயத்தமாயிருங்கள். அனைவரையும் ஆயத்தப்படுத்துங்கள். மகிழ்வேது தேவா, நீரின்றி வா
பல்லவ பஸ் வந்துருச்சுங்க. பல்லவ பஸ் வந்துருச்சு. பல்லவ பஸ் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் யார் தயாராக இருக்கிறான்னு பார்த்துக்கலாம். யாரெல்லாம் உள்ளே வராங்க, யாரெல்லாம் வெளியே போகிறாங்க சொல்லி நம்ம இப்போ பார்த்துக்கலாம். பல்லவ பஸ் யார் யாரெல்லாம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு சீக்கிரமாக வாங்க. நெக்ஸ்ட் அடுத்து வர நான் யாரு? மைக் ஹலோ ஹalleluya செக் praise the lord hallelujah. ஹலோ கேக்குதா? இவெல்லாம் எனக்கு பிரைஸ் லாட் சொல்றா. நான் யாரு, என் ஸ்டேட்டஸ் என்ன, இவளுக்கெல்லாம் நான் பிரைஸ் லாட் சொல்லணுமா? அதான் அங்க ஒருத்தர் நிக்கிறாங்களே, அவங்களுக்கு நம்ம பிரைஸ் லாட் சொல்லலாம். பிரைஸ் லாட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்களேன். நல்லா இருக்கேன் சிஸ்டர். பரலோகம் போறதுக்கு எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. சரி, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பத்மா. பேர் பத்மா இல்லங்க. உங்க பேர் இல்லங்க. என் பேர் இல்லையா? ஆமாங்க, உங்க பேர் இல்லங்க. என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? உங்க ஸ்டேட்டஸ் என்ன வேண்டா இருந்துட்டு போகுது. இங்க இல்லங்க உங்க பேரு. நான் சபைக்கு எவ்வளவுலாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா? நான் சபைக்கு எவ்வளவுலாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா? ஜெப வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன். மக்களுக்கு எவ்வளவோ நிறைய சேவை செஞ்சிருக்கேன். என் பேர் இல்லைன்னு சொல்றீங்க? இல்லங்க, உங்க பேர் இல்ல. போலாம். உங்க பேர் இல்லங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? டிக்கெட் இருக்கா? உங்க பேரு? ஷீபா. ஷீபா கிட்ட இருக்கு. கவலைப்படாதீங்க. அந்த பஸ்ல என்ன ஏன் ஒரு பஸ் இருக்கு, நான் கூட்டு போறேன். அந்த பஸ்ல உங்களை கூப்பிடலையா? என்னப்பா பரலோக பஸ்ல எங்களுக்கு இடம் இல்லைன்றாங்க. இடம் இல்லைன்ட்டாங்களா? நம்ம பஸ்ல நிறைய இடம் இருக்கு, வாங்க போலாம். கண்ணாடி சூப்பரா இருக்கே, இதுக்காகவே உங்களை கூட்டு போலாம். கழுத்துல நிறைய தொங்குதே. வாங்க வாங்க போலாம். வண்டியில இருங்க. அந்த பஸ் இல்லைன்னா பரவாயில்ல, வாங்க. இந்த பஸ் பேர் அப்புறம் சொல்லுவோம். சிஸ்டர் வாங்க, சர்ச்சுக்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். இங்கே போகலாம். நான் இங்கே உட்கார்றேங்க. ஏங்க இது என்னோட சீட்டுங்க, நான் தாங்க உட்காருவேன். வாரம் என் சீட்டில் தாங்க நான் உட்காந்துட்டு இருக்கேன். என் சீட்டை வந்து நீங்கள் உட்காரன்னு சொல்கிறீங்க. சரிங்க சிஸ்டர், நீங்களே உட்காருங்க. ஏன் கோவப்படுறீங்க? ஏசப்பா அன்பா இருங்கன்னு தானே சொல்லியிருக்காங்க. வாங்க, சமாதானமா இருக்கலாம். ஓகே சார். சிஸ்டர் பஸ் வந்துச்சுங்களா? வரலோக பஸ் நிற்கிது, போகலாம். சிஸ்டர் டிக்கெட் இருக்குங்களா? உங்க பேருங்க? அனுஷாங்க. அனுஷா இருக்குங்க. போங்க, நீங்க நித்திய மகிமைக்குள்ளே பிரவேசிங்கள். போங்க. ஹலோ ஹலோ, எனக்கு ஒரு டிக்கெட் கிடைக்குமா? உங்க பேரு? ரசிக்கப்பட்டதுக்கு பின்னாடியா முன்னாடியா? ஒழுங்கா உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. ரூத். இல்லங்க, உங்க பேர் இல்ல. போங்க. என்னங்க என் பேர் இல்ல. இங்க வாங்க, நம்ம பஸ் இருக்கு. வாங்க போலாம். நீங்க தான வீட்டுக்கார கொண்டது. சண்டை போட்டீங்களே அனுசாவுக்கு கூட, அவங்க தானே? தெரியும். தங்கச்சி கூட சண்டை போட்டு நிறைய பார்த்துருக்கேன். வாங்க போலாம். நம்ம இடத்துல இடம் இருக்கு, வாங்க போலாம். குளிருதே, யாராச்சும் பெச்சிட்டு இருந்தா கொடுங்களே. எசப்பா ஒரு பெச்சிட்டு கொடுங்க. சோத்திரம். எனக்கு டிக்கெட் கொடுங்க. உங்க நேம்? சோஃபியா. உங்க நேம் இருக்கு, போங்க. பாருங்களேன், இவ்வளோ பெரிய நல்ல பெட்ஷீட்டை இவங்களுக்கு போத்திருக்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் இல்லை. என்கிட்டலாம் இருந்தால் அதை கொடுப்பானேண்ணா பாரு. சரி, எனக்கு ஒரு டிக்கெட்டு கொடுங்க. என்ன டிக்கெட்மா? பரலோகத்துக்கு போகிற டிக்கெட் கொடுங்க. பரலோகத்துக்கு போகிறோம். உங்கள் பேர்? என் பேர் தெரியாதா? தெரியாதுமா. என் பேர் தெரியாதா? உங்கள் பேர் தெரியாதே. என் பேர் தங்கசெல்வி. உங்கள் பேர் தங்கசெல்வி? ஆமாம். சாரிம்மா, இங்கே வைரசெல்வி தான் இருக்குது, தங்கச்செல்வி இல்லை. போங்க, அங்கிட்டு போயிருங்க. என்ன அக்கா, இங்கே வாங்க, நம்ம பஸ் இருக்கு. ஐயோ, என் பேர் தெரியாதா? என் பேர் இருக்கும், பாருங்க. உன் பேர் தெரிஞ்சுக்கிறேன். நீ என்னமா பெரிய சூப்பர் ஸ்டாரா இல்லை கேட்குறேன். போமா அங்கிட்டு. நான் ஞாயிற்றுக்கிழமை தவறாம சர்ச்சுக்கு வருவேன். ஐயோ, என் பேர் இருக்கும், நல்லா பாருங்க. இல்லம்மா, நானும் புரட்டி பார்த்துட்டேன். இல்லை, போமா அங்கிட்டு. சரி, பாத்துக்கிறேன். அம்மா, அந்த பஸ்ல கொடுக்க மாட்டாங்க. பேர் தான் தங்கச்செல்வி, மனசு ஃபுல்லா பித்தளம். நம்ம இடத்துல இருக்கு, வாங்க. நம்ம பஸ்ஸுக்கு வாங்க. நமக்கு டிக்கெட் எங்கயா? டிக்கெட்டு பேரு கிறிஸ்துராஜா. ஆமா. ஏயா, கிறிஸ்துராஜான்னு சொல்லி பேரை வச்சுட்டு ஏன் அப்படி குடிச்சிட்டு வந்து டிக்கெட் கேட்குற?
டாக்டர் என்ன சொன்னார் அன்னைக்கு உடம்பு சரியாம வீட்டுக்கு வந்த ராஜு பிரதர் நல்லா குடிங்கன்னு சொல்லிட்டு போனாரு. நல்லா குடிச்சிட்டு இருக்கிறேன். இல்ல இதுல வந்து கிறிஸ்துராஜான்ற பேர். ஐயா, இந்திய குடிமகனுக்கு நம்ம பஸ்ஸில் இடம் இருக்கியா? வாங்கய்யா. உங்களுக்கு ஓட்டு உரிமை நம்ம பஸ்ஸியா? வாங்கய்யா. நான் கொடுக்குறேன், வாங்கய்யா. இங்க மனைவியை காணையா? சோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார். அவர் உமக்காகவே பிறந்தார், உங்களுக்காகவே மரித்தார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார். அந்த சுவிசேஷம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அண்டை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். எப்படி சுவிசேஷம் சொல்றது? நமக்கே டெய்லியும் வேலை இருக்கு. காலையில எந்திரிச்சு நைட்டு வரைக்கும் வேலை. இதுல போய் எங்க சுவிசேஷம் சொல்ல சொல்றாங்க? அதுக்குன்னு நிறைய ஆட்கள் இருப்பாங்க, அவங்க சொல்லிக்கட்டும். அம்மா, என் பேர் கேட்பாருமா? உங்க பேரு? சந்திரா. சந்திராமா இருக்கு, போங்க. உங்க நேம் இருக்குங்க, போங்க. பரலோகத்திலயா? பரலோகத்துல தான், போங்க. நல்லது நல்லது. என் பேர் இருக்கான்னு பாருமா. உங்க பேரு? என் பேரு கரோலின். கரோலின் இல்லைங்க, அந்த பக்கம் போங்க. அந்த அக்கா பேர்ல வாங்க, நம்ம பஸ்ஸில் இருக்கு. எங்க வீட்டுக்கார கூட்டம் இல்லையா? அடுத்த பஸ்ஸுக்கு வருவாப்புல. உட்காருங்க. நம்ம பஸ்ஸில் ஆள் சேர்ந்துக்கிட்டே இருக்கேப்பா. அடுத்து யாரும் வரீங்களா? பஸ்ஸு கிளம்ப போகுது, சீக்கிரம் வாங்க. அப்பா இப்போ தான் நல்ல ஜெர்மன்ப்பா. ஒரு மணி நேரம் நல்ல ஜெர்மனி இது. ஏக்கா நீங்கள் ஜெர்மனிங்களா? தம்பி கொஞ்சம் உடம்பு பலவீனமாக இருக்கிறதுனால ஒரு மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் தம்பி ஜெபம் பண்ணுவேன். ஒரு அதிகாரம் படிப்பேன், அவ்வளோதான்ப்பா. நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா தம்பி? நான் ஜெபம் பண்ணுவேங்க்கா. நான் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவேங்க்கா. அப்படிங்களா? நாம என்ன கணக்காது. சரி வாங்க, பஸ் இருக்குதாம்மா ஏறுன்னு சொன்னாங்க. வாங்க போகலாம். சரிங்க. ஏம்மா பேர் இருக்காம பாருமா. உங்க பேரு? அன்புச்செல்வன்மா. அன்புச்செல்வன் இல்லைங்க, போங்க அங்கிட்டு. என்ன இல்லைங்க. இல்லையா? இல்ல. மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறப்ப நீங்கள் இல்லைன்னு சொல்றீங்க. நல்ல பாருமா. எவ்வளோ நேரம் போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? போங்க அங்கிட்டு. நான் எங்கேம்மா போய் சொல்கிறேன்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நம்ம இடத்துல பஸ் ஃப்ரீயா இருக்கு, வாங்க. என் பேர் இருக்கான்னு பாருங்கம்மா. உங்க நேம்? வசந்தகுமாரி. வசந்தகுமாரி இருக்குங்க, போங்க. எஸ்ஸப்பா, இங்கே எத்தனை ஜனங்க இருக்காங்க, எவ்வளோ பேர் ஒரு நேரம் ஆகாரம் இல்லாமல் இருக்காங்க. இவங்களுக்கு என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று செய்யணும். அந்த திராணியை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. வலது கை செய்கிறத இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் உங்கள் நாம மகிமைப்படும்படி, அநேக ஜனங்களுக்கு உதவும்படி எனக்கு நீங்கள் கிருபை கொடுத்துருக்கீங்க. அதை நான் கண்டிப்பாக உங்கள் நாம மகிமைக்கென்று நான் செய்வேன் ஆண்டவரே. சகோதரி, என் பேர் இருக்குங்களா? உங்கள் நேம்? தெபோரா. தெபோரால் இருக்குங்க, போங்க. செல்ஃபி எடுத்தோமா, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் அப்டேட் பண்ணோமா, லைக்ஸ் வாங்கணுமான்னு போயிட்டே இருக்கணும். வலது கை செய்கிறது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லி இந்த சித்தாந்த வேதாந்தம்லாம் பேசிகிட்டு இருந்தால் நமக்கு எங்கே விளம்பரம் கிடைக்க போகுது? லைக்ஸ் எங்கே கிடைக்க போகுது? அம்மா வாமா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். என்னைய வச்சுமா செல்ஃபி எடுப்பீங்க? ஆமாம்மா, அதெல்லாம் ஒரு விளம்பரம் தான். உங்க நேம்? என் பேர் ஜெயந்தி. இருக்கான்னு பாரு. ஜெயந்தி இல்லம்மா, அப்படியே போயிருமா. ஏமா செல்ஃபியாமா எடுக்கிறா? அப்படியே போயிருமா நீ அந்த பக்கம். உனக்கு செல்ஃபியா வேணும், போ அங்கிட்டு. என்னக்கா அங்க இல்லையா உங்களுக்கு? நம்ம பஸ்ல இடம் இருக்கு, வாங்க போலாம். போயிடலாம். வாங்க செல்ஃபி எடுக்கலாம், குரூப் செல்ஃபி. அவங்களெல்லாம் எடுக்கிறீங்க, என்ன எடுக்க? நான் நல்லா தானே இருக்கிறேன். என்னக்கா கலரா தெரியுறீங்க? ஃபில்டரா? சரி ரைட், அடுத்து வாங்க. ஏஞ்சல்மா, என்னம்மா எப்போ பார்த்தாலும் செல்லே பார்த்துட்டு இருக்கம்மா. ஒரு ஊழியக்கார மகள், நீ இப்படி செல்லை பார்க்கலாமா? டிவி பார்க்குற? அம்மா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதும்மா. ஒரு ஊழியக்காரன், ஆவிக்குரிய ஊழியக்காரனுடைய மகள், நீ என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இப்போ நீங்கள் போகிறீங்களா? நான் அம்மாவை கூப்பிடவா? அம்மா, தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீ உன் தாயின் போதகத்தில் நீ கெட்டு போகிறதுக்கு நான் விட மாட்டேம்மா. சரி அப்பா, பார்த்துக்கலாம். எனக்கும் நல்ல நீ ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? ஆண்டவர் என்னைய சேர்த்து வரையில் எடுத்து பாரு. சரி அம்மா, நீ மனம் திரும்புவதற்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அம்மா
என் பேர் இருக்குதா முதல்ல பாருங்க அதை. உங்கள் பேருப்பா? சேகர். சேகர். இருக்கு போங்க. என் நேம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. உங்கள் நேம்? ஏஞ்சலின். ஏஞ்சலின் இல்லைங்க. எங்கள் அப்பா ஊழியக்காரர் இல்லையா? இல்லைங்க. எங்கள் அப்பா மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணேன்னு சொன்னார், அப்புறம் இல்லாமல் போங்க. உங்கள் அப்பா ஜெபம் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க, நீங்களும் ஜெபம் பண்ணாதான் ஜெபம் பண்ணால் மட்டும்தான் நீங்களும் வர முடியும். எங்கள் அப்பா ஜெபம் பண்ணால் போக மாட்டானா? அப்படியெல்லாம் போக முடியாது. இன்னொரு வாய்ப்பு தாங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏம்மா இது என்ன ஓயாமல் என்ன வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன இது நடத்திட்டு இருக்கோமா? ஏஞ்சலுக்கா பயப்படாதீங்க, ஏஞ்சலுக்கு பரலோகத்தில் இடம்லாம் நம்ம பஸ்ஸில் இடம் இருக்கு, வாங்க போகலாம். ஆமாம், ஏஞ்சலுக்கு நம்ம பஸ்ஸு. ஸ்க்ரீன் சரி. பரலோக பஸ் கிளம்பிருச்சு. பரலோகத்துக்கு செல்லக்கூடிய பஸ் முதல் முறையாக கடந்து போகிறது. நம்ம பஸ் கிளம்பிருச்சு, நம்ம பஸ் கிளம்பிருச்சு. எல்லாம் வண்டியில ஏறுங்க, வண்டியில ஏறுங்க, வண்டியில ஏறுங்க, வண்டியில ஏறுங்க. ஐயோ எரியுதே எரியுதே. நீங்க பண்ணதுக்கு எரியாம குளிரவா செய்யும்? என்னடா இந்நேரம் பார்த்து போன் வருது? இருங்கப்பா ஒரு போன் வருதுப்பா, வண்டி ஓட்டும் போது தான் போன் வரும். ஹலோ பாஸ்டர் இருங்க, இப்போ தான் ஆள் ஏற்றிட்டு போயிட்டு வரேன், அடுத்த ரவுண்டுக்கு வரேன், வெயிட் பண்ணுங்க. இவர் சரி ரைட். ஏசில இல்லை பஸ்ஸில் பேசாமல் உட்காருங்க. நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் எங்கே போகிறோம் தெரியுமா? இப்போ நரகத்துக்கு போகிறோம், வாங்க. நரகம் தான், ஆமாம் ஆமாம், வாங்க வாங்க. பஸ் வந்துருச்சு, பஸ் வந்துருச்சு. இது என்ன கனவா? ஜெபமனாமே தூங்கிட்டோம். ஐயோ இனி நம்மளும் மனம் திரும்பணும்க்கா. கண்டிப்பா ஆண்டவர் வருகிற எல்லாம் ஆயத்தமாகணும். கண்டிப்பா வாங்கக்கா, மனம் திரும்புறதுக்கு பாப்போம். நிறைவே உங்க பிரசன்னத்தில்
நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. You're the King of Kings. கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah.
கேடகம் நான் நம்பும் கேடகம் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே நடந்தாலும் நன்றி ஐயா யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா இடைவிடா நன்றி உமக்கு தானே இடையில்லா தேவன் உமக்கு தானே இடைவிடா நன்றி உமக்கு தானே இடையில்லா தேவன் உமக்கு தானே நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எல்லாம் சேர்ந்து ஒரே டைம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே துதிக்கின்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு
என்றும் நன்றி கூறுவேன் நான். எல்லாரும் ஒரே விஷயம் கை சவுந்து. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்றும் நன்றி கூறுவேன் நான். என்றும் நன்றி கூறுவேன் நான். எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல பாடுவேன் ஆடுவேன் துதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட கரங்களை அசைத்து பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன் பாடுவேன். திருப்பலை எல்லாம் சேர்த்து தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன் 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 தாவீதை போல் துதிப்பேன் 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 தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். எல்லாரும் ஆடிக்கொண்டே அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன் 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 தாவீதை போல் கரங்களை அசைத்து சிறு பிள்ளைகள் தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். சிறு பிள்ளைகள் ஆடுற வரைக்கும் விட மாட்டேன். தாவீதை போல் ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் கொட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? பரலோகத்திலே அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் அவருடைய சித்தம் செய்யப்படுவதாக. இந்த அருமையான மாணவரிலே பரலோகத்தின் தேவன் நம்மத்திலே மகிமைப்பட்டபடியினாலே அவருடைய சித்தம் நிறைவேறினபடியினாலே சபையார் யாவரும் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக யாவரும் பேசாதபடிக்கு கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய உள்ளான மனிதன் பரலோகத்தை நோக்கி அவரை மகிமைப்படுத்தும்படியாய் எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லார் வாய்களை திறந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் குமாரனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. உமக்கு மட்டும் மகிமை உண்டாவதாக, உமக்கு மட்டும் சபையிலே மகிமை உண்டாவதாக, உமக்கு மட்டும் கிறிஸ்து மூலமாக மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து சபையை நடத்துவீராக, உயர்ந்த பேராக ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுண்ணிய ஐக்கியம் நம்மனை விடும் சகல பரிசுத்தவான்களோடும் இருந்தும் கர்த்தர் வருமுலம் நம்மை காத்துக்கொள்ள கடவது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நீங்கள் அதை உண்டு தேவனை மகிமைப்படுத்த முடியும் உங்கள் அன்பாக கேட்கிறேன். கர்த்தர் தாமே நம்மத்திலே மகிமைப்படுவாராக. காட் பிளஸ் யூ. ஒரே ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் டக்குன்னு வந்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் ஒரே ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் சாப்பிட போயிடலாம். குழந்தை